செந்தில் பாலாஜி இஷ்யூவும் வந்து 23rd ஹியரிங் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை ஜெயில் இஸ் ரூல், ஜெயில தான் இருக்கணும், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கறதுனாலதான் தினசரி அடிப்படையில வந்து வழக்கை நடத்தி நீங்க 3 மாதத்துக்குள்ள முடிக்கணும்னு ஒரு பெரிய உத்தரவு போட்டிருக்காரு. தன்னுடைய குற்றச்சாட்டை வந்து மறுக்கக்கூடிய எல்லா லிபர்ட்டியும் அவருக்கு இருக்கு. ஆதாரங்கள் போலியானதுன்னு அவர் சொல்லலாம். ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி அமிச்சு உண்மை தன்மையை ப்ரூவ் பண்ணுவாங்க. சோ நிறைய இவருக்கு வாய்ப்பு இருக்கு. இவருடைய வழக்கறிஞர் தான் கேஸ் நடத்தி விடுதலையானா ஒரு தடவை விடுதலை போயிடுவார். ஒருவேளை இந்த 3 மாதங்களுக்குள்ள ஒரு ட்ரையல் நடத்தி முடிக்கலன்னா ஜாமீன் மறுபடியும் வந்து 3 மாதம் நீங்க உத்தரவு போட்டீங்க, 3 மாதத்துல வந்து விசாரணையை முடிக்கல, தீர்ப்பு சொல்லல, அதனால ஜாமீன் கொடுங்கன்னு ஒரு சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல பெட்டிஷன் போட்டாலும் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு. டிஎம்கே நிர்வாகிகளை குறிவச்சு நடக்கலை. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப ஓ பன்னீர்செல்வம் மேல வழக்கம் அங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆனரபிள் நீதியரசர் விசாரிக்கலாம்னு உத்தரவு போட்டாங்க. என்ன அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி அவங்க அந்த கட்சியை சார்ந்தவரா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால டிஎம்கேன்னு பேசப்படுகிறது. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். செந்தில் பாலாஜி இஷ்யூவும் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. 23rd ஹியரிங் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துட்டாங்க. என்னன்னா வந்து அவரே ஏற்கனவே நம்ம இன்டர்வியூல சொன்ன மாதிரி இந்த அமலாக்கத்துறை வழக்கு அப்படின்னு பிஎம்எல்ஏ ஆக்ட்ல பதியப்பட்ட வழக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னாலே நாங்க நார்மலா வந்து என்ன சொல்லுவோம்னா பெயில் இஸ் a ரூல், ஜெயில் இஸ் an எக்ஸெப்ஷன் அப்படின்போம். ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை ஜெயில் இஸ் a ரூல், ஜெயில தான் இருக்கணும், பெயில் இஸ் an எக்ஸெப்ஷன் அப்படிங்கறத ஹானரபிள் லார்ட்ஷிப்பே தன்னுடைய ஆர்டர்ல அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அதனால வந்து அவங்க ஒவ்வொரு தர பெயில் பெட்டிஷன் எந்த கோர்ட்ல பெயில் பண்ணும் போதும் ஒரே சொல்லிட்டு இருப்பாங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுனாலதான் தினசரி அடிப்படையில வந்து வழக்கை நடத்தி நீங்க 3 மாதத்துக்குள்ள முடிக்கணும்னு ஒரு பெரிய உத்தரவு போட்டிருக்காரு. அண்டர்ஸ்டாண்ட்? அதுல வந்து அவர் வந்து தினசரி வழக்கு நடத்தணும், கோஆபரேட் பண்ணுங்கிற ஆர்டரையும் சுப்ரீம் கோர்ட் வினோத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் ஜட்ஜ்மெண்ட் வந்து மேற்கோள் காட்டி போட்டு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஆனரபிள் நீதியரசர் அவர்கள். அதனால அவர் வந்து தன்னுடைய குற்றச்சாட்டை வந்து மறுக்கக்கூடிய எல்லா லிபர்ட்டியும் அவருக்கு இருக்கு. அவர் எல்லா பாயிண்ட்ஸையும் டிஃபென்ஸ் பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஆதாரங்கள் போலியானதுன்னு அவர் சொல்லலாம், ஆதாரங்கள் ஜோடிக்கப்படுதுன்னு சொல்லலாம், ஈடில உண்மைன்னு சொல்லுவாங்க, ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி அமிச்சு உண்மை தன்மையை ப்ரூவ் பண்ணுவாங்க. சோ நிறைய இவருக்கு வாய்ப்பு இருக்கு. இவருடைய வழக்கறிஞர் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கு ஒரு வாதாடணும். ஈடியும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் அவங்களும் போராடுவாங்க. சோ இவருடைய வழக்குங்கிறது 2 சைடு எங்க பிரதர் அட்வொகேட்ஸ் கையில தான் இருக்கு. அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஜாமீன்ல கிடைக்காது. இருக்கு கேஸ் நடத்தி விடுதலையானா ஒரு தடவை விடுதலை போயிடுவார். இல்ல கில்ட்டி வந்து அக்யூசியேஷன் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இவருக்கு தண்டனை கிடைச்சு. ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இந்த 3 மாதங்களுக்குள்ள ஒரு ட்ரையல் நடத்தி முடிக்கலன்னா ஜாமீன் மறுபடியும் வந்து 3 மாதத்துல நீங்க உத்தரவு போட்டீங்க, 3 மாதத்துல வந்து விசாரணையை முடிக்கல, தீர்ப்பு சொல்லல, அதனால ஜாமீன் கொடுங்கன்னு ஒரு சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல பெட்டிஷன் போட்டாலும் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு. ஆனா 3 மாதத்துக்குள்ள அவங்க ஆனரபிள் பிஜே ட்ரையல் முடிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறோம், நாங்க நம்புறோம். தொடர்ச்சியா அப்ப எலெக்ஷன் முடியற வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காதா சார்? வெளியில வரமாட்டாரா எலெக்ஷன் போக? சான்ஸே ஜாமீனுக்கு ஒரு சான்ஸ் இல்ல, வாய்ப்பே இல்லை. அவர் வந்து ட்ரையல வந்து அவருடைய கோர்ட்டு விசாரணையை அவரை சந்திச்சுதான் ஆகணும். அதுல அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதை பயன்படுத்திக்க வேண்டியதுதான், வேற வழி. இப்படி தொடர்ச்சியா டிஎம்கே நிர்வாகிகளை மட்டும் குறி வைக்கிறாங்களே சார் இந்த தேர்தல் நேரத்துல, அது எப்படி? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப ஓ பன்னீர்செல்வம் மேல வழக்கம் அங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆனரபிள் நீதியரசர் விசாரிக்கலாம்னு உத்தரவு போட்டாங்க. யாரு தப்பு, அதாவது நெற்றிக்கன் திறப்பெரும் குற்றம் குற்றமே. டிஎம்கே நிர்வாகிகளை குறிவச்சு நடக்கல, என்ன பண்றது, பாவம் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வந்து ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி டிஎம்கேயோட இருக்காங்க, அவ்வளவுதான். டிஎம்கேல அவங்க ஃபங்க்ஷனரிஸா இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கட்சிக்கு வந்து என்ன தெரியுமா, நதி புரட்சி மூலம் பார்த்து செய்ய முடியுமா?
வச்சுக்கங்க. என்ன அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஃபார்ச்சுனேட்லி அவங்க அந்த கட்சியை சார்ந்தவரா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால டிஎம்கேன்னு பேசப்படுகிறது. தட்ஸ் ஆல். யாரையும் குறி வச்செல்லாம் எதுவும் நடக்கலைங்க. அதெல்லாம் தவறான ஒரு வாதம். அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது. இந்த இஷ்யூல பாஜக கொஞ்சம் ரொம்ப ஆர்வமா முன்னெடுத்துட்டு இருக்காங்க. கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காரு. மாநில தலைவர் அண்ணாமலையும் வந்து இந்த தமிழ்நாடு வந்து ஒரு போதைப் பொருள் மாநிலமா மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்ம வந்து வியூ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும், அவர் வந்து ஃபார்மர் ஐபிஎஸ் ஆபீசர், அவருக்கு இதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சில வழக்குகள் பல வழக்குகள் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அதனால வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவர் என்ன சொல்றது, எல்லாருக்குமே வந்து பட்டவர்த்தனமா தெரியும் தமிழ்நாடு வந்து போதைப் பொருள் மாநிலமா மாறிட்டு இருக்குங்க, நல்லாவே தெரியுது. அவர் தான் ஓப்பனா சொல்றாரு. பல கல்லூரிகள் பெட்டி ஷாப்ல எல்லாம் எல்லாமே கிடைக்குதுன்னு அவர் தான் ஓப்பனா சொல்றாரு. அவர் டிப் இல்லாம அவர் சொல்ல மாட்டார்ல. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ரெஸ்பான்சிபிள் ஆபீசர், ஃபார்மர் எக்ஸ் ஐபிஎஸ், அவர் சொல்ல அவருக்கு கொஞ்சம் கூட பேஸ் இல்லாம அவர் சொல்ல மாட்டார்ல. அதனால தமிழ்நாட்டுல வந்து ஒரு பக்கம் டாஸ்மாக், அதுவும் போதைதான். இத்தையில் ஆள்காலும் போதைதான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காஞ்சா, ஒரு பக்கம் குட்கா, இப்ப மெத்தாம்பெட்டமின், என்னென்ன போயிட்டு இருக்கோ. போதை ஊசி எத்தனை பேர் போட்டு தள்ளாடிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும். அதாவது இதெல்லாம் வந்து பணக்கார குழந்தைகள், பணக்கார வீட்டுல உள்ளவங்க எல்லாம் நார்மலாவே எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஏழை குழந்தைங்கள்ல காஞ்சா மாதிரி போதை வசுக்கு அடிமையாயிட்டு போயிடுவான். எல்லாமே வந்து நரம்பு பாதிக்கப்பட, நரம்பு மண்டலத்தை வந்து காலி பண்ணிடும், லைஃப் போயிடும், வாழ்க்கையும் போயிடும். அவன் மேரேஜ் ஏஜ் பண்ணியிருந்தான்னா அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் காலி ஆயிடும், குடும்பமும் நாசமா போயிடும். அதனாலதான் அவர் வந்து தமிழகத்துல வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நான் வேற. நான் என்ன சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துங்களேன், ஜாபர் சாதிக்கே வந்து வேற கட்சியை சார்ந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க டிஎம்கே, அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. அதனால அவங்களே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போக வேண்டியதானே. இத்தனை நாள் தலைமறைவா இருக்கான்ல, அவனை பிடிக்க முடியாதா சொல்லுங்க. இதே சாதாரண ஒரு பப்ளிக் தான் என்ன பண்ணிருப்பீங்க, நீ அப்ளை பண்ணிருப்பீங்கல்ல, செக்யூர் பண்ணிருப்பீங்கல்ல, அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுங்க. உங்க மேல சுமத்தப்பட்ட அந்த படியை வந்து நீங்க போக்கிங்க. கட்சி விட்டு நீக்கிட்டா மட்டும் போருமா? ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா இதெல்லாம் விளையாட்டுத்தனமான விஷயம் கிடையாது. போதைப் பொருள் கடத்தல்ங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஒன், வெரி சீரியஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். அதாவது வந்து என்டையர், அதாவது வாழும் உரிமை ஆர்டிகல் 21க்கு இது எதிரானது. எத்தனை பேர் வாழ்க்கையில போயிருக்குன்றீங்க. ஒரு பக்கம் டாஸ்மாக் மூலம் வாழ்க்கையை காலி பண்றீங்க, ஒரு பக்கம் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. குட்கா பாத்தீங்கன்னா அவன் ராஜஸ்தானில இருந்து வந்தவன் பல கடையில எனக்கு வித்துதான் இருக்கான். நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் அது போயிட்டு தான் இருக்கு, அது தடுக்க முடியல. அதுல பல ஐபிஎஸ் ஆபீசர் அந்த கேஸையாவது நீங்க நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாலும் பயம் வரும், அதுவும் முன்னுக்கு வரல. யோசிங்க. கேட்டா இவன் கவர்னர் சாங்ஷன் பண்ணணும், தமிழக அரசு சாங்ஷன் பண்ணணும், அப்படியே கதை ஓடிட்டு இருக்கு. இது பார்த்தா மெத்தாம்பெட்டமின், ஜாபர் சாதிக், இது பார்த்தா படுபயங்கரமா இருக்கு. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. சோ அதனாலதான் அவர் சொல்றாரு தமிழகம் போதைப் பொருள் அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி செல்கிறது, அது திராவிட முன்னேற்ற ஆட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு. அது நார்மலா வந்து ஒரு ஆளுங்கட்சியை வந்து எதிர்கட்சி சொல்லக்கூடிய சுமத்தக்கூடிய, அதாவது ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் அவியல் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. எதிர்கட்சிகள் ஏடிஎம்கே இருக்கட்டும், அவர் போராட்டமே நடத்திட்டு இருக்காரு அவர் எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி சொல்றாங்க. அதனால இது ஒன்னும் நம்ம ஒன்னும் ஃபைன் ஃபால்ட் ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்கட்சியை குறை சொல்றதுக்கு ஒரு பலமான ஒரு வெப்பன் கிடைச்சிருச்சு. சோ எலெக்ஷன்லயும் அவங்க வந்து நிச்சயமா வந்து கேம்பெயின்லயும் கொண்டு போவாங்க, எலெக்ஷன்லயும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா இருக்க மாட்டாங்க. நன்றி சார். பல தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். ஜெய். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.